நேத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, சங்கீதா அவர்கள் விஜய் கிட்ட வந்து விவாகரத்து கேட்டு மனு வந்து கோர்ட்ல குடுக்குறாங்க. அது பெரிய பேசு பொருளா ஆகுது சோசியல் மீடியால. நாமளும் நெறைய பார்த்துட்டு இருக்கோம். அத பார்த்துட்டு நாம என்ன ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்டின்னா, இது 2 பேருக்கு நடக்கிற ஒரு பெர்சனல் இஷ்யூ. பெர்சனல் இஷ்யூல வந்து நாம வந்து மூக்க நுழைக்க தேவையில்ல அப்டின்னு அமைதியா இருந்துர்றோம். ஆனா நம்ம 2 நாளா பார்க்குற விஷயங்கள் என்னென்ன இருக்கு எப்டி எப்டி இருக்கு அப்டின்னா, அந்த நரேட்டிவ் எப்டி இவங்களே செட் பண்றாங்க ஆக்சுவலா. ஆ இது யார் செட் பண்றான்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த நரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து திமுகவின் சதி. ஆ இது வந்து சங்கீதாவே திமுக கிட்ட பணம் வாங்கிட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து நரேட்டிவ் போயிட்டு இருக்கு. இத பார்க்கும்போது, "ஐயோ! என்னடா பண்றீங்க?" அப்படின்னு ஆச்சு எங்களுக்கு. சரி அதான் பேசிடலாம் அத பத்தி அப்படின்ட்டு நாங்களும் முடிவு பண்ணிட்டோம். அந்த மாரி கமெண்ட்ஸ்லாம் வருது. நாம போடுற போஸ்ட்ல என்ன வருது அப்படின்னா, ஆ சங்கீதா வந்து திமுக கிட்ட வந்து காசு வாங்கிட்டாங்க. இந்த பாண்டா பிரசாந்த் இந்த ட்விட்டர்ல ஸ்பேஸ் போட்டுலாம் பேசிட்டு இருக்கான் இத பத்தி. எவ்வளோ அமௌண்ட் வாங்குனான் தெரியல. எவ்வளோ வந்து எப்படி எழுதி குடுக்குறாங்கன்னு தெரியல. ஏதோ டூல் கிட் வச்சிருக்காங்க போல. இது டூல் கிட் வேற வச்சு இது வந்து இந்த மாரி தான் பேசணும். இந்த மாரி அடிங்க. இது வந்து சங்கீதாவ நீங்க அட்டாக் பண்ண வேணாம். சங்கீதாவ நீங்க அட்டாக் பண்ண வேணாம். டைரக்ட்டா இது திமுகவின் சதி. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வந்து திமுக வந்து ஜனநாயகனுக்கு ரிலீஸ் பண்ண உடல. இது ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண உடல யாருன்னு தெரியும். அதுவும் திமுக மேல தான். ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண உடல. இப்போ வந்து சங்கீதா இஷ்யூ வந்து அவங்க எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே திமுகவை நீங்க அடிங்க. சங்கீதாவை நீங்க வந்து அட்டாக் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு ஒரு ஆடியோ வர போயிட்டு இருக்கு. இது என்னன்னா சங்கீதாவை அட்டாக் பண்ணாதீங்க, சங்கீதாவை அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு யாரோட கிரெடிபிலிட்டியை இவங்க கெடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? சங்கீதாவோட கிரெடிபிலிட்டியை தான் இவங்க கெடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் ஒரு வெல்தியான ஃபேமிலியா தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவங்க எப்படி அடிச்சுட்டாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க வந்து திமுகவின் சதியாம். இவங்க வந்து திமுக கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி சங்கீதாவை தான் இவங்க புட் டவுன் பண்றாங்க. இது இவங்களுக்கு சத்தியமா புரியாது. தெரியும். எல்லாம் தெரியும் ஆக்சுவலா. இவங்க பெண்கள் பாதுகாப்புன்னு பேசிட்டு திரும்ப திரும்ப வந்து ஒரு ஒரு பொண்ணு மேல பழிய சுமத்துறதுல தான் இவங்க இதா இருக்காங்க. அந்த இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுக மேல பழி சொல்லிட்டோம். இதுவும் வந்து அரசியலா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இங்க வந்து இவங்க அவமானப்படுத்துறது யாருன்னு பார்த்தோம்னா, சங்கீதாவ தான் திரும்ப திரும்ப அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சங்கீதா ஏன் ஜீவனாம்சம் கேட்குறாங்க. இதாவது ஜீவனாம்சம் கேட்டாலும் ஏதோ கொலை குத்தம் மாரி நினைக்கிறாங்க. எனக்கு புரியல. ஒரு மனதார ஒரு ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்கிற ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல அது பிரேக் டவுன் ஆகும்போது, உனக்காக நான் இருந்திருக்கேன். உனக்காக நான் குழந்தைகள வளர்த்துருக்கேன். அப்படின்ட்டு அவங்க ஜீவனாம்சம் கேட்கிறது அவங்க உரிமைடா. அது சட்டப்படி ரைட்டுடா. ஏன்டா இப்படி ஏன் மண்டைய போட்டு குழப்புறீங்க? எனக்கு புரியல. ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டா, ஏதாவது ஒரு பொம்பளைங்க வந்து ஏதாவது ஒரு ரைட்ஸ் தன்னோட ரைட்ட குடுங்கன்னு கேட்டா, குதிக்கிறாய்ங்க கடந்து. ஜீவனாம்சம் கேட்டாலாம் அது சட்டப்படி கரெக்ட் தானடா. நீங்க ஏன்டா குதிக்கிறீங்க? அது வந்து தப்பா யூஸ் பண்ணா தான் தவறு. அவங்க ஒண்ணும் தப்பா யூஸ் பண்ணல. அவங்க வந்து சரியா யூஸ் பண்றாங்க. 200,00,00,000 சம்பளம் வாங்கி உச்சத்துல இருக்க நடிகருக்கு தன்னோட குழந்தைகள வந்து பாதுகாக்கிறது அவங்க பொறுப்பு தான். அவ அப்புறம் நீங்க ஏன் குதிக்கிறீங்க? எனக்கு புரியல. இவங்கள நம்பி தான் பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்க வரோம் அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி நம்புறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஓட்டு போட்டா ஃபியூச்சர்ல எப்படி இவங்களே தப்பு பண்ணி ஏதாவது ஒரு தப்பு பண்றாங்கன்னு வைங்களேன், தொகுதிய தப்பு பண்றாங்க. ஏதாவது வந்து ஒரு அ ஒரு கவர்மெண்ட்டா ஏதோ ஒரு ஒரு தப்பு நடக்குது. தப்பே இல்லாத கவர்மெண்ட் நடக்க முடியாது ஆக்சுவலா. ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு வைங்களேன், அத நம்ம தட்டி கேட்டா கூட இவங்க எப்படி நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்கன்னா, மக்களே தவறு அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிருவாங்க. இல்லன்னா எதிர்க்கட்சிகளால தான் இது இப்படி ஆச்சு அப்படின்னு பண்ணுவாங்க. இல்லன்னா உட்கார்ந்து அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க வந்து கேஸ் குடுத்துருக்காங்க. இதுக்கு பதில் மனு வந்து கண்டிப்பா குடுப்பாரு விஜய் ஆக்சுவலா. அப்ப குடுத்துட்டு அந்த கேஸ வந்து அவங்க 2 பேர் இஷ்யூக்குள்ள அந்த கோர்ட் வந்து அதுக்கு உண்டான தீர்ப்ப குடுக்கும். அதுவரைக்கும் நீங்க வந்து சும்மா மூடிக்கிட்டு இருங்க. அது போதும். இது வந்து நாங்களும் திரும்ப நீ மூடிட்டுறான்னு சொல்றதுக்கு கமெண்ட்கள் கண்டிப்பா வரும். அது குறித்து எங்களுக்கு கவலை இல்ல. பட் ஆனா இது சரியான விஷயமோ அதுக்கு நாம வந்து சப்போர்ட் பண்ணியே ஆவணும். இந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா, வி ஸ்டாண்ட் வித் சங்கீதா இதெல்லாம் ஒண்ணும் போடவே தேவையில்ல. அவங்க 2 பேருக்குள்ள விஷயம் அவங்க 2 பேர் பார்த்துப்பாங்க. எது சரி, எது தப்புங்கிறத கோர்ட் சொல்லும். நாம வந்து அப்போ வந்து அத டிசைட் பண்ணிக்கலாம். இத வந்து தேவையில்லாம வந்து ஒரு நரேட்டிவ் பண்றது, திமுக வர்றது, இதெல்லாம் வந்து யார் இத பண்றான்னு நமக்கு நல்லாவே தெரியும். இதோட நாங்க இத முடிச்சுக்கிறோம். இது குறித்து நம்ம இன்னும் நெறையா பேசுறதுக்காக விரும்பல. நாங்களும் வி ஸ்டில் பிலீவ் திஸ் இஸ் பிட்வீன் 2 பெர்சனல் இண்டிவிஜுவல்ஸ். நாம இது வந்து அவங்களோட பிரைவசிக்கே இத விட்டுறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. நீங்க வந்து சும்மா மூடிட்டு இருங்க. அது மட்டும் எங்களுக்கு போதும். நன்றி. வணக்கம்.